ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. இதனாலே நாம் யோபினுடைய புஸ்தகம் 42ஆம் அதிகாரம், யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதல் 17வது வசனம் வரைக்குள்ள வேத பகுதியை நாம் தியானிக்கவிருக்கிறோம். 42 யோபு 10 முதல் 17 வாசித்து விடலாம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கின் நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமா என்று பெயர், எமிமா என்றும், இரண்டாம் மகளுக்கு கெட்சி என்றும், மூன்றாம் மகளுக்கு கரேனா புக் கேரனா புக் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரன் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளிலிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யோபுனுடைய அற்புதமான முடிவை நாம் கவனிக்கிறோம். இது யோபுவை ஆண்டவர் விசேஷமாய் இந்த துன்பகாலங்களுக்கு பிறகு உயர்த்தி வைத்த விதத்தை எழுதியிருக்கிறது. இந்த பகுதியில் ஏராளமான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். இல்லை, உங்கள் நெருக்கடி காலம், உங்களுடைய வேதனையின் காலம், உங்களுடைய துக்கத்தின் காலம், உங்களுடைய வியாதியின் காலம், படுக்கையின் காலம், உங்களுடைய இல்லாமையின் காலம், இதையெல்லாம் மாற்றி ஆண்டவர் திரும்ப புதிதாக்குகிறார். இது ஆண்டவருடைய அற்புதமான செயல். எப்படி யோபுனுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினாரோ, அவனுடைய சரீரம் முழுவதும் புண்களால் நிரப்பப்பட்டிருந்தான். அரிப்பு ஏற்பட்டு கொண்டிருந்தது. எலும்புகளிலிருந்தே அந்த புண்கள் துளைத்து வெளியே வந்து கொண்டிருந்தது. அவருடைய உடம்பெல்லாம் பாம்பினுடைய தோல் போல செதில்களாய் மாறியிருந்தது. அவருக்கு அவருடைய சரீரத்தின் மேல் உள்ள நாற்றம் அவருக்கே பொறுக்கவில்லை. இப்படி இருந்த இவருக்கு அவருடைய சரீரம் முழுவதும் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டே இருந்தார். அழுது புரண்டு கொண்டே இருந்தார். இந்த துக்க நாட்கள் எவ்வளவு காலம், சென்று போன மாதங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். ராத்திரி தூக்கம் வரல, பகல்ல தூங்க முடியலை, உருண்டு பிறண்டு தூங்க முடியாமல் இருந்த இவர், துக்கத்தோடு இருந்த இவர், அழுது கொண்டே இருந்த இவர் இப்பொழுது நல்ல புதிதாயிட்டார். அவருடைய உடம்பெல்லாம் நல்ல புதிய உடம்பாக மாறிவிட்டது. புண்களெல்லாம் மாறி நல்ல புதிய சிங்காரமான அழகான பொலிவான தோற்றத்தோடு அவர் மாற்றி அமைக்கப்பட்டார். வேதவாக்கியம் சொல்லுகிறது, உன் காலங்கள் எப்படி ஆகுமா? கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகும். அதுபோலே ஆண்டவர் அவருக்கு கொடுத்து விட்டார். அவருடைய உடம்பை அழகாக சிங்காரிச்சிட்டார், அழகுபடுத்தி விட்டார். அவருக்கு இளமை திரும்பி வந்தது. அவர் புதிய மனுஷனாக மாற்றப்பட்டார். ஒருவேளை இவருக்கு பிரச்சனை 70 வயசாக இருக்கும்போது வந்திருந்தா, இப்போ அவருக்கு 140 வயசு வரைக்கும் திரும்ப வாழக்கூடிய ஒரு புது பலனை கர்த்தர் அவருடைய சரீரத்திலே கொடுத்தார். அவர் அன்னைக்கு 70 வயசாக இருக்கும்போது பிள்ளைகளை எல்லாம் பெற்று, அவர்களெல்லாம் வாலிப பிள்ளைகள், அவருடைய குடும்பம் ஆயிட்டாங்களா என்னென்னலாம் விவரம் தெரியலை. அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகள் 10 பிள்ளைகள் அவருக்கு இருந்தார்கள்.
ஆனால் இப்பொழுது திரும்பவும் 10 பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய அவருடைய ஆக்கப்பூர்வமான சரீர பலன் அவருக்கு புதிதாய் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் அவரை புதிதாக்கினார். அவருடைய இளமையை அவருக்கு கொடுத்தார். வேத வாக்கியத்தின் ஆசீர்வாதங்கள் அவருக்கு உண்மையிலே பலித்தது. சிறையிருப்பை மாற்றினார். அடுத்து இன்னொரு காரியத்தை ஆண்டவர் செய்தாராம். யோபுவுக்கு முன்னி இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இரட்டத்தனையான ஆசீர்வாதம் எல்லாமே. நீங்கள் அங்கே கவனிச்சிங்கன்னா, முன்னாடி 7000 ஆடுகள், இப்பொழுது 14,000 ஆடுகள். முந்தி 3000 ஒட்டகங்கள், இப்பொழுது 6000 ஒட்டகங்கள். முன்பு 500 ஏர் மாடுகள். 500 ஏர்னா ஒரு ஏருக்கு 2 மாடு, 2 காளைகள். சரிதானா? முந்தி அவருக்கு 500 ஏர் மாடுகள் தான் இருந்தது. இப்போது 1000 ஏர்கள். முந்தி 500 கழுதை தான் இருந்துச்சு. இப்போ 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. எல்லாம் ரெட்டிப்பு, எல்லாமே ரெட்டிப்பு. அவருடைய வயசு கூட ரெட்டிப்பு தான் இல்லையா? 70 இருந்தால் இப்போ 140 வருஷம் இன்னும் அவர் புதிதாக வாழ போகிறார். எல்லாமே ரெட்டிப்பாக ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் எல்லாவற்றையும் 2 மடங்காக திருப்பி கொடுக்கிறவர். யோவேல் புஸ்தகத்தில் எழுதியிருக்குது இல்லையா? நீ பச்சைக்கிளி தின்னது, வெட்டுக்கிளி தின்னது, முசுக்கொட்டை பூச்சி தின்னது, பச்சை பூச்சி புழுக்கள் சாப்பிட்டது, இதற்குரிய இந்த வருஷத்தின் விளைச்சல்களை நான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன், இழந்ததையெல்லாம் நான் திருப்பி கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் அவ்விதமாக இழந்ததையெல்லாம் திருப்பி கொடுக்குறார். எல்லாம் ரெட்டத்தனையாக, 1 மடங்காய் இல்லை, 2 மடங்காய் ஆண்டவர் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் முந்தி 10 பிள்ளைகள் தான், இப்பவும் 10 தான். ஏன் 20 கொடுக்கலன்னு நீங்கள் கேட்பீங்க. இதையும் கொடுத்து தொலைச்சிருக்கலாமேன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா எப்படி? அவருக்கு ஒன்றும் குறைவே இல்லைங்க. இதுவும் டபுள் தான், பிள்ளைகளுமே டபுள் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆடுகள் மாடுகளெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு போயிடும், அதுகளுக்கு ஆத்மா கிடையாது. ஆனால் யோபனுடைய 10 பிள்ளைகள் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. யோபு கூட இருந்ததை விட ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தில் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறதுனால அவருக்கு ஏற்கனவே 10 ரெடிமேடாக இருக்குது. இப்போ புதுசாக 10, ஆக 20 தான். அதுவும் 20 தான். ஆக எல்லாமே ஆண்டவர் டபுளாக கொடுத்தார். அப்படி ஆண்டவர் செய்கிறாரா? எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் தருகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கத்தான் செய்கிறார். சரி, இன்னும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, முன்னிலைமையை விட பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 12வது வசனத்தில் முன்னிலைமையை விட பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்கள் முந்தி இருந்ததை விட இப்போது 1000 மடங்கு பெருகுவீர்கள் அப்படின்னு வசனம் இருக்குது பாருங்க. அப்படியே நடந்திருக்குது. முன்னிலைமையை விட பின்னிலைமை. வெள்ளி என்ன, பொன் என்ன, என்ன வேணும், எல்லா வசதியோடையும் செல்வ சிறப்போட கூட அவர் இருந்தார். முன்பு அவர் ஒரு பெரிய அந்த பட்டணத்தினுடைய நீதிபதியாக இருந்தார், பெரிய அதிகாரியாக இருந்தார், ஜமீனாக இருந்தார், அந்த பெரிய சீமானாக இருந்தார். அவருடைய பேச்சை கேட்டு எல்லாரும் நடந்தாங்க. அந்த பட்டணத்தினுடைய எல்லா அதிகாரமும் இவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அது பிறகு என்ன செஞ்சாங்க? எல்லாரும் சீப்போன்னு சொல்லிட்டாங்க. இவர் எல்லாத்தையும் இழந்துட்டார். இவரை பற்றி நீங்கள் கதையாக படிக்க முடியுமே. அவரை எல்லாரும் காரி துப்பிட்டாங்க. எல்லாரும் அவரை கேலி பண்ணுறாங்க. வாலிபர்கள் அவரை தூஷணமாக பேசுகிறாங்க. சிறு பிள்ளைகள் மதிக்கிறதில்லை. சொந்த வேலைக்காரங்க கூட கூப்பிட்டா வர்றதில்லை. இந்த நிலைமைக்கு அவர் அற்பமாக எண்ணப்பட்டார். திரும்பவும் ஆண்டவர் அவரை முன்னிலைமையை விட பின்னிலைமையை இன்னும் உயர்த்தி வச்சிட்டாரு. அந்த பதவி இழந்து போன சகலமும் அவருக்கு திரும்ப கிடைச்சது. அதை விட மேன்மையாக்கப்பட்டார். எல்லாரும் அவருக்கு பயந்து நடந்தாங்க, கீழ்ப்படிந்து நடந்தாங்க. முன்னிலைமையை விட பின்னிலைமை அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டது இல்லையா? எந்த இடத்துல அவர் தலை குனிந்தாரோ, எங்கே அவர் வெட்கப்பட்டாரோ, எங்கே அவர் வேதனை அடைந்தாரோ, அதே இடத்துல அதே மனிதர்கள் முன்னதாக
அவருடைய தலை திரும்பவுமாய் உயர்த்தி வைக்கப்பட்டது. திரும்பவும் ஆண்டவர் அதே இடத்துல, நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நீ எந்த இடத்துல வைக்கப்படுறியோ அந்த இடத்துல ஒரு ஆண்டவர் திரும்பவுமா தலை நிமிரும்படி செய்வார். உன் சத்துருக்கள் முன்பதாக என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இல்லை, ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிக்கிறார், எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவர் வரும்போதும் போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். பட்டணத்திலே வெளியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய ஆடு மாடுகள் எல்லாம் ஆயிரக்கணக்கா பலுகி பெருகுது. அப்படியே அவருடைய எல்லாமே ஆசீர்வாதம் தான். செழிப்பு, சந்தோஷம் எல்லாம் அங்கே நிறைவாக இருக்கு. அது பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரர்கள் 11வது வசனம், அப்பொழுது அவருடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவரிடத்தில் வந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லையா? இதை கொஞ்சம் பார்க்கணும்னா 19வது அதிகாரத்துக்கு திருப்பி பாருங்க. யோபு 19 இவருக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் இருந்திருக்காங்க. ஐயோ 19 பாருங்க, இப்பதான் அது தெரிய வருது. 19 என்ன சொல்றாரு? 13வது வசனம், 19:13, என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினீர். யாருமே வர்றதில்லைங்க. இவ்வளவுதானா? கூட பிறந்தவங்களுடைய அன்பு இவ்வளவுதானா? இவ்வளவுதான். எல்லாரும் என்ன பேசுறாங்க? இவன் எப்படியோ தகாத விதமா சொத்து சம்பாதிச்சிருக்கான், நிறைய கைக்கூலி வாங்கியிருப்பான், ரகசியமா நிறைய லஞ்சம் வாங்கியிருப்பார், அப்படியெல்லாம் சேர்த்திருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு நாள் போட்டு தாக்குன்னு தாக்கிட்டாரு. பிள்ளைகள்லாம் அக்கிரமம் செஞ்சிருக்காங்க, எல்லாத்துக்கும் ரகசியமா இவர் உடந்தையா இருந்திருக்கிறாரு. ஆனால் பிள்ளைகள் செத்து போச்சு. இவரையும் இப்போ ஆண்டவர் கொடுமையா வாதிக்கிறாரு. சும்மா ஆண்டவர் செய்வாரா? தப்பு செஞ்சா அப்படித்தான் வேணும். எல்லாரும் இழிவுபடுத்த பேச எங்க போறேன்? யோபு வீட்டுக்கா? அவன் படுற பாடு எல்லாருக்கும் இது எச்சரிக்கை. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட போறதுக்கு வெக்கப்பட்டாங்க. போற அசிங்கமா யாராவது ஊர்க்காரங்க பேசுவாங்க, 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. ஒரு நேரம் என்னப்பா நல்லா இருக்கியான்னு கூட கேட்கறதுக்கு போறியே. ஏதோ உயிர் நண்பர்கள் ஒரு 3 பேர் 4 பேர் இருந்தாங்க பாருங்க. பில்தாத், சோஃபார், எலிபாஸ், எலிகு, இவங்க கொஞ்சம் வந்து அழுது மாதிரி கூட பிறந்த தம்பி தங்கச்சி அக்கா அண்ணே வேல், நமக்கு அண்ணே அக்கா தம்பி தங்கச்சி எல்லாம் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். எனக்கு தம்பி தங்கச்சி யாரும் இல்லை. எனக்கு ஒரு அக்கா ஒரு அண்ணன். பேசுறதுக்கு சில நேரம் நல்லா தான் இருக்கு. இப்போ எல்லாம் அளவான குடும்பம் இல்லை, 2 பேர். ஆனால் கூடி வாழ்றது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமானது. பிள்ளைகளை வளர்க்குறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் 10 பிள்ளைகளை பெற்று அவங்கெல்லாம் ஒன்றா வீட்டுக்கு வரும்போது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு சின்ன பரலோகமாய் தான், குட்டி பரலோகமாய் தான் இருக்கும். அந்த பெற்றோர்கள் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க. ஒரு பிள்ளை போனால் இன்னொரு பிள்ளை வரும், இப்படி வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருப்பாங்க. எவ்வளோ சந்தோஷம். இல்லைன்னா பரதேசிமாய் 2 பேர் காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அந்த வீட்டில். பிள்ளைகள்லாம் பறந்து என்கிட்ட போய்டும், அவ்வளோ. இவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும். நிறைய பிள்ளைகள் இருந்தா, நிறைய பேர். ஆனால் இங்கே பாருங்க, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இத்தனை பேர் இருந்தும் ஒருத்தர் கூட வரல. எழுதியிருக்கு, என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினீர், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். 14, என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். இவனால் 4 பைசா பிரயோஜனமே இல்லை. இனி இவன் யாரியா?
இவன் பேச்சை கேட்டு நம்ம நடந்து நமக்கு என்ன ஆக போகுது? அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சது, எல்லாம் பஞ்சராயிட்டு. இனி அப்படிதான். என்னைக்கு எழும்புவார் தெரில. என்னைக்கோ ஒரு நாள் மனுஷன் செத்து போனால் அந்த வீட்டை கழுவி விட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாம். ஒரே புலம்பல், ஒரே எப்போ பார்த்தாலும் அழுக சத்தம், பாடையாக இருக்குது. எத்தனை பாயை கிழிக்க போகிறானோ இவன், செத்து தொலைஞ்சிட்டா பரவாயில்ல அப்படின்னு யோபை பற்றி நிறைய வேலைக்காரங்க நினச்சிட்டாங்க. இனி அவ்வளோதான், எல்லாம் நான் போச்சு, ஒன்றுமே இல்லை, வீட்டில் ஆண்டியாயாச்சு. ஏதோ 1-2 பேர், மற்றவங்களாம் வேறு வேலையை பார்த்து போயிட்டாங்க. 1-2 பேர் இருக்கிறாங்க, அவங்க கூப்பிட்டாலும் அவங்க கேட்கறதில்ல. அவன் எனக்கு உத்தரவு கூடாது, என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாக இருக்கிறது. தம்பி தம்பி எப்பா கொஞ்சம் வந்துட்டு போயேன், கொஞ்சம் அந்த சுடுதண்ணியை எனக்கு கூட, கெஞ்ச வேண்டியதாக இருக்கிறது. அது அடுத்து பாருங்க, அதை விட கொடுமை, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது, என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். இப்போ நினைக்கிறார், என் பிள்ளைகள் இருந்தா ஐயோ ஒருவேளை எனக்கு இதெல்லாம் செய்வாங்களே, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. இவ்வளவுதாங்க சொந்த பந்தமெல்லாம். நீங்கள் போய் ரொம்ப பெருசாக மொய் வச்சுக்கிட்டு வர்றீங்க ஊர் மெச்சுறதுக்கு. உங்கள் பேர் தெரியணும்னு சொல்லி எவ்வளோ மொய் வச்சேன், 10,000 வச்சேன். வை வை வை, உனக்கு வேற வேலை இல்லை, உனக்கு ஆண்டவர் கொடுக்கறத நிர்வாகம் பண்ண தெரியலை, நீ இப்படி வச்சுக்கிட்டே இல்லை. யாருக்கு வைக்கணும்னு அந்த காலத்திலே இதை பழமொழி சொல்லியிருக்காங்க, பாத்திரம் அரிஞ்சு பிச்சை போடு, பாத்திரம் அரிஞ்சு பிச்சை போடு. சும்மா கொண்டு போய் வச்சுட்டு வந்தேன்னா உன்ன மாதிரி ஏமாளி எவனுமே இல்லைன்னு அவங்க நினைப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு யாருக்கு போடுன்னு சொல்லி. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். நீ ஒரு விருந்துக்கு கூப்பிடும்போது யாரை கூப்பிடுன்னு சொல்லியிருக்கு? யாரை கூப்பிடு? இயலாதவங்க, இல்லாதவங்க, உனக்கு திரும்ப செய்ய முடியாதவங்களுக்கு, உனக்கு அவங்க திரும்ப செய்ய முடியாதவங்களுக்கு நீ செய். மொய் வைக்கிறது, திரும்ப கேட்கறது, பின்ன பெரிய கலாட்டா, பெரிய சண்டை, அப்புறம் காலமெல்லாம் பகை. பணம் 10 செய்து 10,000 அனுமதி செய்து செய்யாதீங்க. கொடுங்க. யாரு கொடுங்க? இயலாதவங்களுக்கு கொடுங்க. ஆண்டவருக்கு அது போய் சேரட்டும். அங்கே மொய் எழுதுவாங்க, பரலோகத்தில் கணக்கு வச்சிருப்பாங்க. அது உனக்கு பல மடங்காக திருப்பி கொடுக்கப்படும். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்துட்டு கடனாளியாக எங்கேயுமே நடக்க முடியாது. நான் ஆண்டவருக்கு கொடுத்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவருக்கு நான் கொடுத்துட்டேன், காணிக்கையாக நிறைய கொடுத்தேன், இப்போ எனக்கு சாப்பிடக்கூட வழி இல்லை. கர்த்தர் அவனுக்கு அதை திரும்ப கொடுப்பார். நீ கர்த்தர் ஒரு நாளும் உனக்கு கடனாளியாக இருக்கவே மாட்டார், அதை தெரிஞ்சுக்க. நீ 1 கொடுத்தனா அவர் 10 செஞ்சிருவார். நம்முடைய கர்த்தர் யாருக்குமே கடனாளி கிடையாது. கொடுத்து பாரு, நீ கொடுக்கறதுக்கு அளவாக உனக்கு திருப்பி பல மடங்காக கொடுத்துருவார். நல் மனசோடு கொடுத்து பாரு கர்த்தருக்கு, உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். நீ சும்மா எங்கேயோ கொண்டு போட்டுட்டு கோட்டை எடுத்துக்கிட்டு பிச்சை கேட்டு அலையப்படாது. அழுப்புறம் பக்கத்தில் போய் அங்கெல்லாம் கடன் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. உனக்கு கிடைச்சதை, இந்த பணத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்கும்போது உனக்கு கொடுக்கப்பட்ட திரவியங்கள், பணத்தை கையாள கற்றுக்கணும். தேவனுக்கு கொடுக்கறத தேவனுக்கு கொடுக்கணும். பெருந்தன்மையாக இருந்து மனுஷருக்கு கொடுக்கறத மனுஷருக்கு கொடுக்கணும். சிக்கனமாக இருந்து செலவு பண்ண கற்றுக்கணும். சேமித்து வைக்கணும். கொஞ்சத்தை கடன் வாங்கணுங்கிற புத்தியை விடணும். இதெல்லாம் செய்யணும். செய்யும்போது தான் நமக்கு ஆண்டவர் உன்னை நம்பி கொடுப்பார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் தான் அநேகத்தை அவர் நம்பி கொடுக்க முடியும். கொடுக்குறதெல்லாம் கொண்டு போய் தெருவில் ஓட்டிகிட்டு வர்ற உன் பிள்ளைகள் என்னைக்கு முன்னேறுறது, என்னைக்கு நல்ல 4 காசு படிக்க வைக்கிறது, இன்றைக்கெல்லாம் படிப்பு செலவு எவ்வளவு சிரமமான விஷயமா போயிட்டுருக்குது. ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னா எவ்வளவு சிரமம் இருக்குது. உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு ஒரு கரிசனையும் தரிசனமும் வேணும். நம்ம ஒரு நல்ல படிப்பை கொடுக்கணும்,
நல்ல இடத்துல படிக்க வைக்கணும், நல்ல ஒழுக்கத்தில் அவங்கள கொண்டு வரணும், நல்ல தெய்வ பயத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் நமக்கு தேவை. எங்கேயாவது கொண்டு தொலைச்சிட்டு சும்மா கடன் வாங்கி மொய் வைக்காதீங்க. அந்த வச்ச மொய்க்கு பிறகு கடன் வாங்கி கட்டினதெல்லாம் மட்டி கட்டிகிட்டு இருக்காதீங்க. நல்ல நிர்வாகம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் நிர்வாகம் பண்ணுறதுல ஜாக்கிரதையாக இருக்கும். அது எப்படி நிர்வாகம் பண்ணுறீங்க? அதுவும் உங்கள்கிட்ட மிச்சம் இருக்கிறதும் கர்த்தருக்குரியது தான். அதை நீங்கள் செலவு பண்ணும்போது அதையும் ஆண்டவர் கணக்கு கேட்க அவருக்கு உரிமை இருக்கிறது. அவர் கணக்கு கேட்பார். கர்த்தருக்கு கொடுத்துட்டா பாக்கியெல்லாம் உனக்குன்னு நினைக்காதீங்க. உங்களுடையது ஏன் இஷ்டம், சொந்த இஷ்டம், நான் எப்படி வேணாலும் செலவு பண்ணுவேன். இல்லை, அதையும் ஆண்டவர் கேட்பார் நிச்சயமாக கணக்கு. அதனால் ஜாக்கிரதையோடு கூட கவனமாக அதை செலவு பண்ணணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். நானும் என் மனைவியும் நாங்கள் இந்த பணத்தை எப்படி கையாளணுங்கிற ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டுக்கிறோம். உண்மையை சொல்கிறேன், நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணும்போது அதை சொல்கிறோம். நீங்கள் கொடுக்குற இந்த பணத்தை எப்படி கையாளணுங்கிற ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. ஜாக்கிரதையாக செலவு பண்ண தான் பார்க்குறோம். சில நேரம் தப்பு பண்ணிடுறோம், வீணாக போயிடுது. ஆனாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு தான் எப்போவுமே நினைக்கிறோம். எடுத்து சும்மா வீசி எறிய முடியாது. அதனால் நம்ம கவனமாக இருக்கணும். இவ்வளவுதான் சொந்த பந்தமெல்லாம். பெத்த பிள்ளையானாலும் அவ்வளோதான், மனைவியானாலும் அவ்வளோதான், கூட பிறந்த சகோதரன் சகோதரிகளானாலும் சரிதான். நம்ம நார ஆரம்பிச்சிட்டோம்னா ஒருத்தர் வரமாட்டாங்க, நலிஞ்சு போயிட்டோம்னா யாரும் வரமாட்டாங்க, திரும்பி பார்க்க மாட்டாங்க. நான் அந்நியனும் பரதேசியுமானே சொந்த வீட்டிலையே. இந்த அம்மாவுக்கு தான் அந்த 10 பிள்ளைகள் அடுத்து பிறந்தாங்களான்னு தெரியலைங்க எனக்கு. அந்த அம்மா பேர் வரல. இதே மனைவிக்கு தான் பிறந்ததா அடுத்த 10 பிள்ளைகள் எனக்கு தெரியாது. இருக்கலாம். ஆனால் சில வார்த்தைகள்லாம் வர்றதை பார்த்தா கொஞ்சம் கேள்வியும் இருக்கு. அந்த அம்மா பேயினுடைய ஏஜென்ட்டாகவே இருந்துச்சா தெரியலை. ஏன்னா திடீர்னு வந்து சொல்லிச்சு பாருங்க ஒரு நாள், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? மனுஷா, இவ்வளவு பாடுகளுக்கு பிறகு இன்னும் அவரை தேடிட்டு இருக்கியா? தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னு சொல்லல. புத்தி அடைஞ்சிருக்கலாம்வா? நீ பைத்தியக்காரி பேசுனது போல பேசுகிறாய்ன்னு சூடா கொடுத்தார் பாருங்க. அந்த வேதனையிலையும் இதுக்கு தயங்கவே இல்லை. தேவனிடத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்ற நாம் சில தீமைகளையும் பெறக்கூடாதோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சாட்டையடி பதிலுக்கு பதில் கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த அம்மா தான் கூட இருந்துச்சா? இதை பார்த்தாங்களா? அவங்க மூலமாக தான் அடுத்து 10 பிள்ளைகள் பிறந்ததா தெரியலை. இருக்கலாம், அவங்க மூலமாக மாறுதலாகவும் இருக்கலாம். இவங்க எல்லாம் இப்போ திரும்பி வர்றாங்க. உன்னை யார் புறக்கணிச்சாங்களோ, உன்னை யார் அவமதிச்சாங்களோ, உன்னை யார் நிந்திச்சாங்களோ அவங்களே உன்னை தேடி வருவாங்க, உன் காலடியில் வருவாங்க, உன்னை புகழுவாங்க, உன்னை பாராட்டுவாங்க, உன் பேச்சை கேட்க காத்திருப்பாங்க. என்ன பெரிய ஆசீர்வாதம் எழுதியிருக்குது. அவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க, எல்லாரும் திரும்பி வந்தாங்க. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி. என்ன மாற்றங்கள் பாருங்க. யோபுவோட இப்போ உட்கார்ந்துருக்கிறத கண்ணியமாக நினைக்கிறாங்க, பெருமையாக நினைக்கிறாங்க. யோபு வீட்டில் சாப்பிட்றது இப்போ பெரிய பெருமை. யோபுனுடைய ஸ்தானம், அவருடைய மானம் எல்லாம் உயர்ந்துருச்சு. ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். அவனுடைய போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கின் நிமித்தம் முந்தி அவனை தூஷிச்சவங்க, முந்தி அவனை வாயினால வசப்பாடினவங்க இப்ப என்ன செஞ்சாங்க? அழுதாங்க. சத்த விட்டு அங்கலாய்த்து அழுது அவனுக்கு ஆறுதல் சொல்லி இப்ப எல்லாரும் கிஃப்ட் கொடுத்துட்டு போறாங்க. அவங்க கிஃப்ட் நிறைய கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு தேவையில்லை, இல்லை நீங்கள் வச்சுக்கிடுங்க. நிறையா கிஃப்ட் மாறி மாறி கொடுக்குறாங்க. ஒரு மனுஷனை ஆண்டவர் எவ்வளவு பெரிய அளவில் மாற்றம் செய்திருக்கிறார். ஜனங்கள் முன்னிலையில், சமூகத்தில் அவனுடைய அந்தஸ்தை எவ்வளோ கண்ணியப்படுத்தி இருக்கிறார், அவனை எவ்வளோ மேன்மைப்படுத்தி இருக்கிறார்.
கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், உன்னை மேன்மையாக வைப்பார். நீ ஆசீர்வாதமாக இருப்ப. உன் வீட்டுக்கு வரணும், சாப்பிடணும்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. 7 குமாரர் 3 குமாரத்திகள் இல்லை, 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமா அப்படின்னு பேர். ஜெமிமா இங்கிலீஷில் வந்திருக்குது, எபிரேய மொழியில் எமிமான்னு தான் இருக்குது. எமிமான்னா என்ன? டேஸ் அப்பான் டேஸ், காலங்கள் நீடிக்கப்பட்டிருக்கிறது. விடியல் அப்படின்னு சொல்லலாமான்னு யோசித்தேன் நான் இதை படிக்கும்போது. எமிமான்னா விடியல்னு பேர் வைக்கலாமா அப்படின்னு யோசித்தேன். இருக்கலாம் போல இருக்கா தான் அர்த்தம். ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட 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 கொடுத்து மேன்மைப்படுத்தி இருக்கிறார். எபிமான்னா டேஸ் அப்பான் டேஸ், பெருக செய்திருக்கிறார் நாட்களை. அடுத்து கெட்சியா, 2ஆம் மகளுக்கு கெட்சியா. இள்ளுங்கிறதெல்லாம் தமிழில் நம்மளாக வச்சுக்கிட்டது தான். எமிமா இள், கெட்சியாள் அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் ஆக்கம் செஞ்சுருக்கோம். கெட்சியா, கெட்சியா, KEJIA, கெட்சியா, KEZIA, கெட்சியா. அப்படின்னா என்ன? அரோமேட்டிக் பிளான்ட், ஒரு நறுமணமான ஒரு தாவரம், மனம் பரப்புகின்ற செடி, மனம் பரப்புகின்ற செடி. ஆண்டவர் யோபுவுக்கு ஆயுசு நாட்களை பெருக செய்தாரு. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். 91ஆம் சங்கீதத்தில் இல்லை, நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் சொன்ன மாதிரி செஞ்சிருக்கிறாரு. மேன்மையான ஆசீர்வாதம். பிள்ளைக்கு பேர் வச்சாரு, நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ஒரு புதிய விடியல். கெட்சியா. இன்னும் ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க அதுக்கு. அரோமேட்டிக் பிளான்ட் மட்டும் இல்லை, ப்ரெஷியஸ், விசேஷித்தம், விசேஷித்த ஒரு செடி. ஆண்டவர் அவரை விசேஷித்தவனாக மாற்றிட்டார். யோபுவை பிள்ளைக்கு பேர் வச்சாரு, தேவன் என்னை விசேஷித்தவனாய் மாற்றினார். நீ விசேஷித்தம், நீ தான் ரொம்ப முக்கியம். எல்லாருடைய கண்கள்லையும் நீ விசேஷித்தவன். உன் ஆண்டவர் எவ்வளோ அழகாக மேன்மைப்படுத்துகிறார். கர்த்தர் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அற்புதமானது. அடுத்து கேரன், கேரன், கிரேன் ஆபுக், கிரேன் ஆபுக், கிரேனா புக்குன்னு வருது இல்லையா நமக்கு. சரி, நீங்கள் போய் கிரேனா புக்குன்னு பேர் வச்சிடாதீங்க. அது என்ன புக்குன்னு கேட்டால் பெரும் பிரச்சனை ஆகி போயிடும். புது புது புக்கு, இருக்கிற புக்கே சுமக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் வர பிள்ளைக்கு புக்குன்னு பேரும் வச்சு அங்கே விட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? பேர் வைக்கிறது கொஞ்சம் பிள்ளைகளுக்கு கண்ணியமாக இருக்கணும், அது மாதிரி வைக்க. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சிடாதீங்க. கிரேனா, கேரன். சரி, அப்படின்னா பிளண்டின்னு அர்த்தம். கிரேனா புக்குனா ஹானா பிளண்டி. அதாவது தமிழில் எப்படி அதை அர்த்தம் சொல்கிறது? அநேகத்தின் ஒரு பெரிய அநேக ஆசீர்வாதத்தினுடைய கொம்பு. ஹான்னா கொம்பு, ஹானா பிளண்டி. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஹானா பெயிண்ட். அதாவது நிறைய நம்ம வர்ணம் பூசுகிற நிறைய சாயங்கள் ஒன்று சேர்த்த ஒரு பாட்டில் அப்படின்னு சொல்லலாமா? நிறைய சாயம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பாட்டில் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போது ஒருவேளை ஏன் அப்படி பேர் வச்சிருப்பாரு? 16:16 யோபு 16:16 ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அழுகிறதினாலே என் முகம் அழுக்கடைந்து மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி நான் ரெட்டு சேலையை தைத்து என் தோளின் மேல் போர்த்து கொண்டேன், என் மகிமையை புழுதியிலே போட்டு விட்டேன் அப்படிங்கிறார். இன்னொரு விதமாக சொன்னால் கிரேன்
ஹேரன் ஆபுக் அப்படின்னு சொன்னால் திரும்பவுமா புதிய மகிமை அப்படின்னு வச்சுக்கலாம். அழகு சாதனங்கள் நிறைந்த ஒரு பாட்டில் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுதான் கிட்டத்தட்ட பேராக இருக்கிறதுக்கு அர்த்தம் இருக்குது. அழகானவங்க இந்த 3 பெண் பிள்ளைகளும் அவங்க தேசத்தில் இந்த பெண் பிள்ளைகளைப் போல யாருமே இல்லையா, அவ்வளோ அழகு. இந்த அழகு எதனால நினைப்பீங்க? இது இந்த பிள்ளைகள் 3 பொம்பளை பிள்ளைகளும் கொஞ்சம் அழகு இருந்ததுன்னா ஊரை சுற்றி தெரிஞ்சுக்கிட்டாலையாது. ஒருத்தி ரொம்ப அழகாக இருந்தாலும் யாக்கோபனுடைய ஒத்த பொம்பளை பிள்ளை, 12 பயலுக ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை ரொம்ப அழகாக இருந்தால் என்ன செய்யணும்? ரொம்ப பயந்து அடக்கமாக நடக்கணும். ஆனால் இவ அப்படி இல்லை. இவர் சும்மா அப்படியே சுடிதாரில் அம்பர்லா மாடல் போடுறது, அப்படியே எல்லாரையும் வளைச்சி பிடிக்கிறது. இந்த மாதிரி போனால் எப்படி? ஊர் சுத்த போனாலும் அம்மா கூட தான் போகணும். ஆனால் இவன் அம்மா கூட போகிறதில்ல, தனியாக போகணும், நானாக போகணும். நான் என்ன என் மேலே நம்பிக்கை இல்லையா? தெரியாதா? நீ பெத்த பிள்ளை தானே, நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஊர் சுற்றுறது. பயல்களில் போடுவாங்கல்ல, என்ன நடக்கும்? ஐயையோ என்ன வம்பு, அங்கே உள்ள ஒருத்தவன் கண்ணடிச்சான், இவளும் காதலிச்சா, காதல் ரொம்ப இறுக்கமாயிடுச்சு, சொல்லி பார்த்தாங்க, நம்ம வேற அவங்க வேற. யோபனுடைய யாக்கோப்புடைய பிள்ளைகள் லேஸ்பட்டவங்களா? அவங்க அத்தனை பேர் சொல்லி பார்த்தாங்க, கேட்ட மாதிரி இல்லை. 2 பேரையும் வெட்டலை. இவளை விட்டுட்டு நிறைய பேர் அவங்கள கொண்டுட்டாங்க. பார்த்தீங்களா? யோசேப்பு இல்லாத வீடு, அந்த வீட்டில் யோசேப்பை விற்று போட்டானுங்க. இந்த 10 பயல்களையும் சேர்ந்து விற்றுப்புட்டு, யோசேப்பு அந்த வீட்டில் இல்லைன்னா வீட்டில் கதை கந்தலாகுது. தாறுமாறு ஆயிடுச்சு. அவங்க கூட ஒப்பந்தம் பண்ணுற மாதிரி ஒப்பந்தம் பண்ணி, பேசுகிற மாதிரி பேசி, அவங்களையெல்லாம் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே நடத்தி, கடைசியில் வலியோட வேதனையோடு இருக்கும்போது எல்லாரையும் ஆம்பளைகளை வெட்டி கொண்டாங்க அந்த ஊர். இவங்க கத்தி, கொடுமையான கத்தி. இதெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளையால் வரும். அழகு சௌந்தரியம், அழகு வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். பொம்பளை பிள்ளைகள் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்கள், சும்மா நடந்துக்கிட்டு இருந்தால் ஓடி போய் தூக்கிட்டு ஓடிடுறாங்க, கடத்திட்டு போயிடுறாங்க. எவ்வளவு கவனமாக இருக்கணும், எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு தடவைக்கு 10 தடவை செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு சுத்தணும்னு நினைக்கக்கூடாது. சும்மா மனசை சோவார விடக்கூடாது. இருக்கிறதையெல்லாம் பார்க்கக்கூடாது, கண்டதையெல்லாம் படிக்கக்கூடாது. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை வச்சுக்கணும். இந்த 3 பொம்பளை பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை வச்சுக்கிட்டதுனால இவங்களுக்கு சகோதரருக்குள்ளேயே சுதந்திரம் கிடைத்தது. செலோபித்தியான்னு ஒருத்தன் இருந்தான். அவருக்கு பொம்பளை பிள்ளைகள் 5 பொம்பளை பிள்ளைகள் இருந்து பயல்களே இல்லை. அந்த வீட்டை என்ன சொல்லுவாங்க பாரு, இவனுக்கு ஆம்பளை பையங்களே இல்லை, பேர் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் ஆண்டவருக்கு விரோதமாக தில்லுமுள்ளு பண்ணுறது, மோசைக்கு விரோதமாக பேசுறது, நிறைய வதந்திகளை பரப்புறது, என்னென்ன பண்ணானோ தெரில. ஒரு நாள் ஆண்டவர் அவனை காலி பண்ணிட்டார். கூட்டம் கூட்டமாக காலி பண்ணும்போது இவனும் காலி. அழுதானே ஆகணும். எல்லாருக்கும் அவங்கவுங்க அப்பா நல்ல அப்பா, அடுத்த வீட்டு அப்பா கெட்ட அப்பா. ஆனால் இவனை மாதிரி ஊதாரி பைய எவனுமே இருக்க மாட்டான். ஆனாலும் நல்ல வேணும் தானே சொல்லி ஆகணும். எங்கள் அப்பாவை ஏதாவது குறைச்சி பேசுனா தாங்குமா? சின்ன பிள்ளைகள் சண்டை போடு, எங்கள் அப்பா நல்ல, அந்த பையன் சொல்லு எங்கள் அப்பா நல்ல, இப்படி சொல். 2 அப்பாவும் நல்ல அப்பா தான். ஆனால் அவங்களுக்குள்ள மோதலாகி மண்ணை அள்ளி கண்ணில் போட்டு தலையில் போட்டு அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு போயிடும். இந்த பிள்ளைகள் சொல்லிச்சு, எங்கள் அப்பா கெட்ட அப்பா தான், ஆனாலும் அப்பன் அழுது பிடிச்சி அடக்கம் பண்ணி எல்லாம் முடித்த பிறகு மோசேட்ட போய் சொன்னாங்க, ஐயா எங்கள் அப்பா ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்தார், நிறைய தப்பு பண்ணார். ஆனால் நாங்கள் அவருடைய தப்பிதத்தில் பங்கெடுக்கலை. எங்கள் அப்பாட்ட சொன்னோம், எங்கள் அப்பன் கேட்கலை. முரட்டுத்தனமா
அதுலேயே அவன் நுழைஞ்சு போய்கிட்டே இருந்தான். ஆண்டவர் அடிச்சிட்டார். நாங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோம். நாங்கள் எந்த தீமையிலும் ஈடுபடலை. எங்களை நினச்சிக்கிடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நாங்கள் தேவனுடைய சந்ததியை விட்டு பிரிஞ்சு போக எங்களுக்கு பிரியமே. ஆண்டவர் சொன்னார், சகோதரர்களுக்குள்ள அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடு, சொத்துரிமை கொடுப்பா அந்த 5 பொம்பளை பிள்ளைகளுக்கும் அப்படின்னு சொல்லி என்ன புதிய ஒரு சட்டத்தை ஆண்டவர் ஏற்றினார் பாருங்க. பெண்களுக்கு சொத்துரிமை உண்டா, ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டார். எவ்வளோ அழகானது! சபைக்குள்ள ஊழியம், சகோதரர்களுக்குள்ள சுதந்திரம். நீங்கள் சபையிலே இருந்து கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்கன்னா சபையில் ஊழியம் இருக்கு. சபையிலே இருக்குது ஊழியம். உங்களுக்கு மட்டும் கேட்குற காது, காண்கிற கண்ணு, உணர்வுள்ள உள்ளம் இருந்தால் ஆண்டவர் சபைக்குள்ளே உங்களுக்கு ஊழியத்தை வச்சிருக்கிறார். சகோதரர்களுக்குள்ள நீங்களும் சுதந்திரம் எடுக்கலாம். இந்த பிள்ளைகள் 3 பேருக்கும் சகோதரர்களுக்குள்ள சுதந்திரம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இவங்கள்ட்ட இருந்துச்சு. சும்மா சிமிட்டிக்கிட்டு அலையில, நாங்கள் ரொம்ப அழகானவங்க, எங்களை மாதிரி யாருமே இல்லை, நாங்கள் தான் யூனிவர்சல் டாப் இல்லை, மிஸ் யூனிவர்ஸ் நாங்கள் தான். அழகிருந்தும் குணம் இல்லைன்னா பன்றியினுடைய மூக்கில் இருக்கக்கூடிய மூக்குத்திக்கு சமானம்னு வேதம் சொல்லுது. சாக்கடையில் தான் அது உலட்டிக்கிட்டு கிடக்கும். சாக்கடை வாழ்க்கை வாழக்கூடாது, தெய்வ பயத்தோட உங்களை பார்க்குறவங்க உங்கள் அழகு எதில் அது வெளிப்படும் தெரியுமா? இவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று அறியும். இந்த பிள்ளை எல்லா பிள்ளை மாதிரி இல்லை. இந்த பிள்ளை தேவ பக்தி உள்ள ஒரு பிள்ளை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி நடக்கணும். உங்கள் சரீர மொழி, உடல் மொழி, பார்வை மொழி, உங்கள் செயல் மொழி தேவ பக்தியை வெளிப்படுத்த வேண்டும். அந்த பிள்ளைகள் ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த 3 பிள்ளைகளும் அழகான பிள்ளைகள். அவங்கள மாதிரி வேற யாருமே இல்லையா. தேசத்திலெங்கும் யோபின் குமாரத்திகள் போல் 15 சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அந்த அழகு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால் அவங்க அழகாக வளர்த்திருக்கிறார். திரும்பவும் 10 பிள்ளைகளையும் திரும்பவும் தேவ பக்தியில் யோபு சொல்லி சொல்லி வளர்த்திருக்கார். நீங்கள் மற்ற ஊரில் உள்ள ஊதாரி பிள்ளைகளை மாதிரி இருக்கக்கூடாது. காதல்னா எவ்வளோ வேதனையானது இல்லை? அப்பாவை ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க, அம்மா தலைபரவாக ஓடுறான், வெட்டுன அண்ணன் ஜெயிலுக்குள்ள. இனி வாழ்நாள்லாம் கதை கஷ்டம்தான். உயிரோடு இருக்கிற பிள்ளைக்கு கல்யாணமே நீ ஆகாது. காதல் எவ்வளவு வேதனையை கொடுக்குது பாருங்க. இனி எத்தனை கொலை நடக்குமோ தெரியல. என்னைக்காவது ஒரு நாள் பெயிலில் வரட்டும், அன்னைக்கு காத்திருந்து கொல்லலாம்னு சொல்லி வஞ்சம் வச்சிருந்தா என்ன செய்யறது? ஐயோ, பைபிளில் சிம்சோன்னு ஒருத்தன், அவனுக்கு பேர் சூரியனை போன்றவன், கதிரவன் அவனுக்கு பேர், உதயசூரியன் அவனுக்கு பேருங்க. இதெல்லாம் இங்கே இருக்கே. அப்போ இவரை குறித்து ஆண்டவர் வச்சிருந்த தரிசனம் என்ன? இவன் பெலிஸ்தியர்களை அவன் கீழடக்கி இஸ்ரவேலர்களுக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவான். ஆனால் 20 வருஷம் இவர் என்ன பண்ணார் தெரியுமா? போக வேண்டியது, காதலிக்க வேண்டியது. அப்புறம் இவருடைய காதல் எப்படி இருக்கும்? இவர் காதலிச்ச பிள்ளையே கல்யாணம் பண்ணார். ரொம்ப பிடிவாதமாக, கட்டாயமாக அப்பா அம்மாவையெல்லாம் போய் கழுத்தை நெரிச்சு, ஒத்தைக்கு ஒரே பையன், அவமிருந்து காத்திருந்து வயசான காலத்தில் ஆண்டவராக நேராக வந்து தரிசனம் கொடுத்து பெத்த பிள்ளை. வேண்டாம்டான்னு சொன்னால் கழுத்தை நெரிச்சு இப்போமே அப்படியே தூக்குறான், எலிக்குட்டியை தூக்குன மாதிரி. சரிப்பா உன் பின்னாடி வர்றோம்ட்டாங்க, போனாங்க. கல்யாணமெல்லாம் நடந்துச்சு. அப்பா அம்மா அங்கே சாப்பிடக்கூட பிரியம் இல்லாமல் வந்துட்டாங்க. இவர் அங்கே 7 நாள் பெரிய ஆட்டம் பாட்டம் டான்ஸு எல்லா விதமான வேலையும் அங்கே நடக்குது. 7ஆவது நாள் கதை மோசமாயிடுச்சு பாருங்க. கோவத்தில் இவர் வந்துட்டார் அந்த பிள்ளையை விட்டுட்டு. திரும்பி ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்லாம்னு ஆசை. அது ஆட்டுக்கால் சூப்போட ஆட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒரு ஆட்டை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அங்கேருந்து வந்தார். வந்து பார்த்தா இவர் காதல் பண்ணி கல்யாணம் பண்ண பொம்பளை பிள்ளைய
இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டான். காதல் எவ்வளோ வேதனையானது பார்த்தீங்களா? என்ன பண்ணாரு? இவர் வாயில் வந்ததெல்லாம் பேசுனது மட்டும் இல்லை, போனாரு ஒரு 30 பேரை வெட்டிவிட்டாரு அந்த ஊரில் உள்ளவங்கள. அவங்க சும்மா விடுவாங்களா? அவங்க வந்து இந்த பொண்ணையும் பொண்ணு அப்பா அம்மா எல்லாரையும் உயிரோட தீ வச்சு கொடுத்து. காதல் எத்தனை பரிசை கொடுக்குது பாரு. உடனே இவருக்கு கோபம் வந்துச்சு. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? அடுத்து காதலுடைய வேதனையை பாருங்க. 300 நரியை பிடிச்சி அது ரெண்டையும் வாழை பிடிச்சி ஒன்றுன்னா எப்படி கட்டினாரோ தெரியல. ஒரு நாய் ஒரு நரியை பிடிக்கிறது கஷ்டம். இதை எங்கே பிடிச்சி வச்சு ரெண்டையும் சேர்த்து பிடிச்சி கட்டும்போது அது என்ன பாடுபடும்? அது நிற்குமா? அது இங்கிட்டு 4 காலில் அங்கிட்டு 4 காலில் தெரிக்குமே. ஆனால் கட்டி அது நடுவில் தீப்பந்தத்தையும் வச்சு கட்டி 300 நரிகளை 150 ஜோடியாக விட்டுட்டார் பாருங்க. போகிற இடமெல்லாம் தீ பிடிச்சது. இது கொத்து குண்டு மாதிரி எங்கெல்லாமோ வெடிக்குது, எங்கெல்லாமோ சிதறு, எல்லாருடைய வெள்ளாமையும் அழியுது, வீடுகள்லாம் எரியுது. எல்லாம் ஒரு காதலுக்காக நடந்தது. என்னைக்கு இவர் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்து மீட்டாரு? இல்லவே இல்லை. 20 வருஷம் காதல் பண்ணதுதான் கதை. ஆண்டவர் எவ்வளவு ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாருன்னு யோசித்தீங்களா? ஐயோ, ஒன்று ஜெபிக்கணுங்க நாம் அடிக்கடி. ஆண்டவரே, நான் உங்களை ஏமாத்திடக்கூடாது. என் மேலே ஒரு தரிசனம் வச்சிருக்கீங்களே, என் மேலே ஒரு தரிசனம் வச்சிருக்கீங்களே. உங்களை நான் ஏமாத்திடக்கூடாது ஆண்டவரே. உங்கள் ஒவ்வொரு மேலேயும் ஆண்டவர் தரிசனம் வச்சிருக்கிறார். ஊரை சுற்றி இப்படி வந்தோம்னா எப்படி? நம்ம மேலே வச்ச தரிசனம் போயிடும் இல்லை? ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒரு பெரிய நோக்கத்தோடு உருவாக்கியிருக்கிறார். யாரையுமே சும்மா தற்செயலாக நீங்கள் வரலங்க. எங்கேயோ முளைக்கிற தக்காளி செடி கிடையாது. நீங்கள் இங்கே எழுதியிருக்குது வேத புஸ்தகத்தில், அவன் கரையோரமாய், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு 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 தன் காலத்தில் தன் கனியை தருகிற மரத்தை போல், இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். நீ நடப்பட்டவன். ரொம்ப செலக்ட் பண்ணி ஒருத்தர் உங்களை நட்டிருக்கிறாரு இந்த சபையில. உங்க கையில ஒரு வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஜாதிகளின் நடுவில் இருந்து உங்களை பிரிச்சு எடுத்திருக்கிறாரு. God has a vision, plan, a purpose for you. ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். நீ சும்மா சோப்பலாங்கி மாதிரி காலையில் எழும்புறது, அந்த நேரத்துக்கு எழும்புறது, சும்மா முகத்தை கழுவுறது, இட்லி தோசையை போட்டு விழுங்குறது, உன் பாட்டுக்கு போகிற, உன் பாட்டுக்கு வர்ற. உன் மேலே வச்ச தரிசனத்தை பற்றி நீ யோசிக்கிறது இல்லையா? எதுக்காக தேவன் உன்னை கரம் பிடித்தார்? எதுக்காக உன்னை பிடிச்சாரு? எதுக்காக? பவுல் வச்சிருந்தாரு, என்னை எதுக்காக அவர் பிடிச்சாரோ அதையே நான் அடைபடி நாடி ஓடுகிறேன். எதற்காக என்னை பிடித்தார்? உங்க மேல ஒரு தரிசனம் ஆண்டவருக்கு இருக்கு. தயவு செய்து ஆண்டவரை ஏமாத்திராதி. இந்த சிம்சோன் ஆண்டவரை ஏமாத்திட்டான். He cheated God. அவன் மேல வச்சிருந்த நோக்கம், தரிசனம் எல்லாம் சுக்குநூறா போச்சு. ஆனால் நம்ம ஆண்டவர் எவ்வளோ இறக்கமுள்ள தேவன். காலம் போன கடைசியில் கண்ணெல்லாம் போன பிறகு ஒரு நாள் அங்கே ஜெயிலில் கிடக்கும்போது உணர்வு அடைஞ்சான். எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணி, சிம்சோன் நம்ம சாமி சிம்சோனை நம்மக்கிட்ட ஒப்படைச்சிருச்சு, நம்ம சாமி சக்தி உள்ள சாமி, ஏடுறா நம்ம சாமிக்கு 3 நாள் அபிஷேக விழா பொங்க வைக்கணும், கும்பாபிஷேக விழா. அதெல்லாம் கிளிகிற மாதிரி எல்லாம் அடிச்சு நொறுக்கிறாங்க மைக்கில். சினிமாவும் சாமியும் எவ்வளோ ஒத்து போகுது பார்த்தீங்களா? இந்த சாமி கோயிலில் போடுறதெல்லாம் என்ன பாட்டு? சினிமா பாட்டு தாங்க. சினிமா, சாமி, அரசியல்
எல்லாம் ஒன்றா போகுதுங்க, எல்லாம் ஒத்து போகுது. எங்கே பாருங்க, அவங்க எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தான். முதல் 2 பக்தி பாட்டு சாமிக்கு காணிக்கையா, அப்புறம் வர்றதெல்லாம் எவ்வளவோ அவங்க ஒன்றா போகிறாங்க. இதுதான் இந்த உலகம், கூத்தடிக்கிற உலகம். ஆனால் தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். தேவன் நம்மை அவருக்கென்று வைத்திருக்கிறார். இப்படி கொண்டாடுற இடத்துல அவன் உணர்வடைஞ்சான், ஆண்டவரே எவ்வளோ உயர்ந்த நோக்கத்தோடு என்ன நீங்கள் உருவாக்குறீங்க, உங்களை ஏமாத்திட்டேன், நான் ஏமாத்திட்டேன். நொறுங்குனான், உடஞ்சான், அழுதான், கெஞ்சினான், என் வாழ்க்கை முடிய போகுது, கடைசி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா? அவனுடைய முடி முளைக்க தொடங்கியது. வேதம் சொல்லுது, அவனுடைய முடி முளைக்க தொடங்கியது. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார். அவனை கடைசியில் சாகும்போது ஒரு வெற்றியாளனாக சாக வைக்கிறார். வேற அவனை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் நடவடிக்கை எடுக்கலை. அவர் கொடுத்த வாய்ப்பெல்லாம் போச்சு. நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம் நம்ம வாழ்க்கையில். இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. என்ன ஆசீர்வாதம் இல்லை? நீ உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் ஆசீர்வாதங்களையெல்லாம் காண்பாய். ஆமாம், இதெல்லாம் ஆசீர்வாதம் தான். ஆனால் இந்த ஆசீர்வாதம் சும்மா அந்தரத்தில் அவன் நிற்காது. இந்த ஆசீர்வாதத்துக்கு அஸ்திபாரம்னு ஒன்று இருக்கு. இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் அஸ்திபாரம் என்ன தெரியுமா? இந்த யோபு தேவனை தன்னுடைய துணையாக கொண்டான். இனி ஒரு நாள் நான் அவருக்கு விரோதமாக முறுமுறுக்க மாட்டேன், ஒரு நாளும் அவருக்கு எதிராக பேச துணிய மாட்டேன், ஒரு நாளும் அவருடைய நிர்வாகத்தை கேள்வி கேட்க மாட்டேன். எனக்குள்ளே இருக்கக்கூடிய மேட்டிமை, ரகசியமான பெருமை, எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவம், எனக்குள்ளே இருக்கக்கூடிய சுயம், அதை நொறுக்க நான் உடைச்சி செதைச்சி என் இயேசுவை தேவனை நான் மகிமைப்படுத்துவேன். நான் நீசன், அறிவில்லாமல் உடைய ஆலோசனையை அந்தகாரப்படுத்தினேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சீர்பொருந்தவும் தேவனுடைய அந்த பிரசன்னத்தை அவர் விரும்பி வாஞ்சித்து ஏற்றுக்கொண்டபடியினால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருக்கு வந்து பலித்தது. சும்மா ஆசீர்வாதம் வந்துடாது. அப்படி வந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்காது, பலருக்கும் அது நன்மையாகவும் இருக்காது. யோபனுடைய ஆசீர்வாதத்துக்கு அஸ்திபாரம் என்ன? தேவன் தான், தேவ பிரசன்னம் தான். தேவனோடு அவர் சீரான ஒரு உறவை கொண்டது தான். எவ்வளோ காலம் தேவனோட அறிஞ்சு வச்சிருந்தார், எவ்வளவோ பக்தியாக இருந்தார். உத்தமனும் சன்மார்க்கனும், பொல்லாப்புக்கு தீமைக்கு பயந்து அவரை பற்றி ஆண்டவர் சொன்னது என்ன? எட்டாவது வசனம் 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொன்னார்ல. இதுதாங்க, இதனுடைய நிறைவேறுதல் வரணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டார். இவன் உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு பயந்து தீமைக்கு விலகுகிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன். இது அவருக்குள்ள ஒரு நிறைவான வளர்ச்சி அடைய வேண்டும். ஆக கர்த்தர் அதற்காக காத்திருந்தார், அவரை உருமாற்றம் செய்தார், அவரை மாற்றிக்கொண்டார். அவனும் நான் நீசன் என்று சொல்லி வாயில அடிச்சு அழுதான் ஆண்டோட. என்ன போல அறிவு கட்டவை யாருமே இல்லையே, கர்த்தரை நான் இப்படி தவறா நினைச்சிட்டேனே. அவருடைய கர்த்தரை குறித்த அறிவு பெருகியது, தேவனை குறித்த ஒரு வெகுமானம், ஒரு அப்ரிசியேஷன், ஒரு புதிய அபிமானம் அவருக்கு உருவாகி, தேவன் யார், எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பரிசுத்தர், எவ்வளவு மகிமை உள்ளவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு ஞானம் உள்ளவர். இதெல்லாம் அந்த வெளிப்பாடு அவருக்கு கிடைச்ச போது தன்னை தாழ்த்தினார்.
நொறுங்கினார், உடைந்தார், சீர்படுத்தினார். அற்புதமான ஆசீர்வாதத்தை மட்டும் வேட்டையாட நினைக்கப்படாது. சில ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, வாயிலெல்லாம் ஆசீர்வாதமாக தான் பேசுவாங்க, எழுதுனா கையில் ஆசீர்வாதம் தான் வரும், மையில் ஆசீர்வாதம், பையில் ஆசீர்வாதம், பொய்யா ஆசீர்வாதம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வருஷம் தொடங்கிருச்சு, மாதம் தொடங்கிருச்சு, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஆகஸ்ட் தொடங்கின அன்னைக்கு எத்தனை ஆசீர்வாத வார்த்தைகள் வருமா? ஒன்றாவது இது வரைக்கும் படிச்சிருக்குதா? ஒன்று சொல்லுங்களேன். ஒன்று உங்கள் வாழ்க்கையில் படிச்சுதா? இல்லை. ஒரு சுகவாழ்வு சீக்கிரமாக திரும்பும் எழுதியிருக்கு. யோபுவுக்கு நடந்துச்சு, ஆனால் உனக்கு ஏன் நடக்கலை? யோசித்து பாரு. சும்மா வாக்குத்தத்தத்தை நம்பி நம்பி உன்னை நீயே வஞ்சித்து கொள்ளாதே. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கப்பார். கர்த்தரிடத்துல தாழ்மையா நட. நீ கேட்காமலே ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வந்து. ஒன்றுக்கு நீ வேட்டையாட போக வேண்டியதே இல்லை. ஒரு ஆசீர்வாதத்தை கூட வேட்டையாடுறதுக்கு திரும்புவோம், பின்னாடி ஓடாத. கர்த்தர் உனக்கு வேண்டிய சகல நன்மையினாலும் உன்னை நிரப்பும். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது இந்த பூமியில். ஆனால் நீ தேவனை நேசிக்க வேண்டும். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ரெண்டாவது, இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிங்க. யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தருடைய சிறையிருப்பை மாற்றினார். ஆசீர்வாதத்துக்கு அஸ்திபாரம் இருக்கா? ஆமாம், இந்த அஸ்திபாரத்தில் தான் இதெல்லாம் நடக்குது. என்ன அஸ்திபாரம்? தேவனோட மட்டும் இல்லை உறவை சீர்படுத்துறது. இந்த 3 நண்பர்களை மனப்பூர்வமாக ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் என்னை 10 தடவை பரியாசம் பண்ணீங்க, 10 தடவை எண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இவன் நீ இப்படிப்பட்டவன், நீ அப்படிப்பட்டவன், நீ உன் பிள்ளைகள் இப்படி பண்ணியிருப்பாங்க, இதனால தான் உனக்கு இப்படி, நீ அப்படி இப்படி இப்படி சொத்து சேகரித்த விதம் தப்பு எல்லாம் போட்டு வசப்பாடினாங்களே. எவ்வளோ காயப்பட்டாரு. இப்போ என்ன செய்யணும் தெரியுமா? மன்னிக்க வேண்டும், மன்னிக்கணும், மனப்பூர்வமாக அவங்களுக்கு மன்னிக்கணும். மன்னிக்கிறது மட்டும் இல்லை, உங்களுடைய நன்மைக்காக ஜெபிக்க வேண்டும். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய். மன்னிக்காம எப்படி ஜெபிக்க முடியும்? தேவன் அவருடைய முகத்தை பார்த்தார்னு போட்டிருக்கே. மன்னிக்கணுமே. ஏன் ஆசீர்வாதங்கள் தடையா இருக்குது? ஆசீர்வாதம் தான் நிறைய நமக்கு சொல்லி கொடுக்குறாங்களே, ஏன் நமக்கு வந்து எட்ட மாட்டாங்குது? ஏன் என் வாழ்க்கையில் பலிக்க மாட்டாங்குது? நீங்கள் உங்களுடைய சக மனிதர்களோட உறவை சீராக வைக்கிறது இல்லை. எரிச்சல், பொறாமை, கசப்பு, விரோதம், வைராக்கியம், சூழ்ச்சி, ஒரு கபடான இருதயத்தோடு நடந்துக்கிட்டே இருந்தோம்னா எப்படிங்க இது? எவ்வளோ காலம் ஆராதனைக்கு வர்றோம், பெந்தேகோஸ்தே சர்ச்சுன்னு வேற சொல்லிக்கிறோம், ஆவிக்குரிய சபைன்னு வேற பேசிக்கிறோம். இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? நீ எத்தனை பேர் கூட பேசாமல் இருக்க? நீ எத்தனை பேரோட மனசுக்குள்ள நெரிசலை வச்சுக்கிட்டே அலையிற? அவங்க செஞ்சதெல்லாம் எத்தனை தடவை உன் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. 10 தடவை என்ன பரியாசம் பண்ணீங்க, நீ இப்படியெல்லாம் பண்ண, இப்படி பண்ண, இப்படி பண்ண, இப்படி பண்ண, இவர் இப்படி பண்ணார், இப்படி பண்ணார், பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு இப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. நீ என்னைக்கு மன்னிக்கிறது? என்னைக்கு அவங்களுக்காக வேண்டுதல் செய்வது? அவங்களுடைய நன்மைக்காக. உன் இருதயத்தில் கசப்பான விரோதமும் வைராக்கியமும் நீ வைத்தன்பா, அதில் பெருமை பாராட்டாத. இது பேய்த்தனமானது, இது ஜென்ம சுபாவத்துக்குரியது, இது பூமிக்குரியது. ஞானம், இந்த ஞானமெல்லாம் நீ பேசுன எல்லா நியாயமும் இருக்குதில்ல, அந்த நியாயமெல்லாம் பூமிக்குரியது. அது பூமிக்குரிய நியாயம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ சுத்தம் உள்ளது, இணக்கம் உள்ளது, இணக்கம் உள்ளது. என்ன வீராப்பு, என்ன கசப்பு, என்ன முன்விரோதம், என்ன பழைய காலத்து பகை. நான் கெட்டு போனாலும் அவன் என்னை விட கெட்டு போகணும், நல்லா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு நன்மை மற்றவங்களுக்கு நடந்தால் நடக்கட்டுமே, சந்தோஷமே வராது, சந்தோஷமே வராது. அதெல்லாம் விட்டு கொடுக்கக்கூடாது. அவங்க இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். எனக்கு முடியுதோ முடியலையோ, அவன் துன்பப்படுறத நான் பார்க்கணும், அதை பார்த்து சந்தோஷப்படணும். சத்ரு விழுந்தால் சந்தோஷப்பட எப்படி ஆசீர்வதிக்கப்படுவீங்க?
உன் மனசு இருக்கு பாரு, ஐயா இது என்னைக்கு மாறும்? என்னைக்கு உன்னை பரிசுத்த ஆவியானவர் தொடுவார்? பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிற பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? கை தட்டி அப்படியே அந்நிய பாஷை பண்ணி அப்படியே வெடிச்சு செதறது இல்லைங்க. பைபிள் எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்கு தெரியுமா? கபடில்லாத மனதோடு அவர்கள் கூடி வாழ்ந்தார். பரிசுத்த ஆவியானவருடைய அசாதாரணமான மாற்றத்தை பார்த்தீங்களா? அவர் செய்கிற மாற்றம். கபடில்லாத மனசோடு அவங்க ஆகாரங்களை புசித்தார்கள். ஆதி திருச்சபையில் என்ன மாற்றம்? நமக்கு அப்படியா? இல்லையே. இங்கே ஆராதனைக்கு வந்து எவ்வளோ காலம் நீங்கள் சிலரோட பேச மாட்டீங்க. இங்கே இருக்கிறவங்களோட குடும்பத்துக்குள்ள நீண்ட காலப்பட்ட பழக்கப்பட்ட விரோதம், வைராக்கியம், கசப்பு. இருங்க ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருங்க. இலவு காத்த கிளி போல. அப்படித்தானே? இலவு மரம் பூக்குமா, காத்துக்கிட்டே இருக்குமா. பூத்துச்சுன்னா அதை தேன் இருக்கும், எடுத்துக்கலான்னு சொல்லி. இது கானல் நீரில் மீன் பிடிக்க போன மாதிரி, அதனால் வராது. நீங்கள் கர்த்தரிடத்தில் சீர் பொறுத்துங்க. மற்றவர்களோட சீரான உறவை காத்துக்கொள்ளுங்க. தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள்லேருந்து பாயட்டும். இருதயத்தை ஆண்டவர் விசாலப்படுத்துறதுக்கு கேளுங்க. இந்த நெருக்கமான நெரிசலான இந்த மனசு மாறும். ஐயோ, என் பிறவி குணம் இப்படி இருக்குதே, இதுலேருந்து எனக்கு ஒரு மாற்றம் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்பீங்களா? நீங்கள் ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஆத்துமா சீரடையணும்னு ஜெபம் பண்ணுங்க. எதையும் கேட்காதீங்க, வந்து சேருமுங்க. எல்லாமே கிடைக்கும், உண்மையாக கிடைக்கும். நீங்கள் போராட வேண்டாம், தர்ணா போராட்டம் வேண்டாம், உபவாசம் இருக்க வேண்டாம். இருங்க. எதுக்கு? உங்களை மாத்துறதுக்கு. ஆத்துமாக்களுக்காக இருங்க. வேற எதுக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் அழகாய். உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணமா சரியாக நடக்கும். கேட்கவே வேண்டாம். உண்மையே சொல்கிறேன், கேட்க வேண்டாம். நேரம் வரும்போது அவர் என்ன நல்ல தகப்பன், கச்சிதமாக செய்து கொடுப்பார். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணுங்கிறத உங்களுடைய நோக்கமாக கொண்டிருந்தீங்கன்னா, உங்கள் மேலே கர்த்தர் வச்ச தரிசனம் நிறைவேறணும்னு அவருக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, எல்லா நன்மையும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு அபரீதமாக கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் இப்போ இருக்க மாதிரி இருக்க மாட்டீங்க. பல மடங்காக ஆண்டவருக்குன்னு நீங்கள் பயன்பட ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.